Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் கூம்பு வடிவம் மற்றும் நீள் உருண்டை வடிவ சூது பவள மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விஜய கரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது கூம்பு வடிவம் மற்றும் நீள் உருண்டை வடிவ சூது பவள மணிகள் கண்டெடுக்கப்பட்டது. இதன் மூலம் வெம்பக்கோட்டைக்கும் வட மாநிலங்களுக்குமான வாணிப தொடர்பை உறுதிப்படுத்துவதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் கிரஷர் நிறுவனங்கள் கட்டுமான பொருட்களின் விலையை உயர்த்தியதை கண்டித்து 9 அமைப்புகள் இணைந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான துறையை பாதிக்கும் வகையில் எம்சாண்ட் ஜல்லி பொருட்களின் விலையை கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் உயர்த்தியுள்ளனர். இதனை கண்டித்து கட்டிட பொறியாளர் சங்கம், மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் உள்ளிட்ட அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பொடையூர் கிராமத்தில் ஏரிக்கரை ஓரமாக அமைந்துள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இது குறித்த பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இப்பகுதியில் நிரந்தர வடிகால் வசதி அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலாற்றின் குறுக்கே அதிமுக ஆட்சியின் போது கட்டப்பட்ட வாயலூர் தடுப்பணையிலிருந்து உபரி நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஒதுக்கிய 32.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வாயலூர் தடுப்பணை 3வது முறையாக நிரம்பி வழிந்து வருகிறது. இதையடுத்து வினாடிக்கு 30,000 கன அடி உபரி நீர் வெளியேறுவதைக் கண்டு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனை காண பொதுமக்கள் அதிகம் பேர் வருவதால் எச்சரிக்கை பலகையும் பாதுகாப்பு வசதியும் ஏற்படுத்த வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஏரி உடைந்ததால் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள கிராம மக்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவாரணம் வழங்கினார். விருத்தாச்சலம் அடுத்த மாத்தூர் கிராமத்தில் உள்ள ஏரி உடைந்ததால் அக்கிராமத்தில் இருந்த வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் பாதிப்படைந்த பொதுமக்களை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதையடுத்து உடைப்பு ஏற்பட்ட ஏரியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பார்வையிட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மழையால் வீடு இடிந்து சேதமடைந்த குடும்பத்தினருக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் நிவாரண உதவிகளை வழங்கினார். ஓடக்கரை கிராமத்தில் ரத்னகுமார் என்பவருக்கு சொந்தமான வீடு இடிந்து விழுந்ததில் 4 ஆடுகள் உயிரிழந்தன. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பவுன்ராஜ் ரத்னகுமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அதிமுக சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் தவித்தனர். பல்லடத்தில் பெய்த மழையால் அண்ணாநகர் பகுதியில் தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் இந்த மழைநீருடன் கழிவுநீரும் கலப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறிய மழை பெய்தாலே மழைநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பெய்த மழையால் தில்லைநாயகபுரம் கிராமத்தில் உள்ள வீடுகளில் புகுந்த மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தில்லைநாயகபுரம் தெற்கு தெரு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சுற்றுச்சுவர் எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் பெய்த மழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியில் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மழைநீரில் விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் புகுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் முறையாக வடிகால் வசதிகளை செய்து தராததால் தண்ணீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பெய்த மழையால் ஆற்று நீர் கிராமத்தில் புகுந்து பாதிப்பு ஏற்பட்டது. அரசனக்குடி கிராமத்தில் இடியாறு உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதி குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் 150க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக நீர்மட்டம் வேகமாக உயர்ந்ததால் அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஏரிக்கு செல்லும் அனைத்து வாயில்களும் பூட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரி நீர் 2 மற்றும் 4 ஆகிய 2 ஷட்டர்கள் வழியாக 5 கண்மாய்களில் திறந்துவிடப்பட்டது. செம்பரம்பாக்கத்துக்கு வரும் ஏரியின் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் கூடுதல் உபரி நீரை திறக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் பெய்த மழையால் நகரின் பெரும்பாலான சாலைகளையும் குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். கும்பகோணத்தில் பெய்த மழை காரணமாக மோதிலால் தெரு, மடத்து தெரு, பெரிய கடை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளையும் சாலைகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் கடும் அவதி அடைந்தனர். திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால்களை அமைக்காததாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததாலும் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கொள்ளிடக்கரை மேல் போடப்பட்ட புதிய தார் சாலையில் விரிசல் ஏற்பட்டு மண் மூட்டைகள் அடுக்கப்பட்டுள்ளது. புளியங்குடி முதல் அரசூர் வரை செல்லும் சாலை தற்போது பெய்த மழையில் சரிவு ஏற்பட்டு விரிசல் விழுந்தது. பக்கவாட்டு கான்கிரீட் பில்லர் அமைக்காமல் 17 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சாலையின் தரம் இவ்வளவுதானா என பொதுமக்கள் வேதனையோடு கேள்வி எழுப்புகின்றனர். அத்துடன் கொள்ளிடத்து தண்ணீர் கிராமங்களில் புகுந்து பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் அந்த பகுதியில் கான்கிரீட் பில்லர் சுவர் எழுப்ப வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் அருவியை பார்வையிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழை நீடித்து வருவதால் அருவியின் நீர்வரத்து நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்படுவதாகவும் வனத்துறை தெரிவித்துள்ளது.